வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன் தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. பாணியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய நீங்களும் ஜோதிடராகலாம் குருகுல வழியில் செவிவழி ஆன்லைன் வகுப்பின் பகுதி 3 உடைய 10வது வகுப்பில் இணைந்திருக்கிறீர்கள். இது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தினுடைய வகுப்பு. எழுதிக்கிங்க, மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதா சஞ்சாரி, அதாவது ஊர் சுற்றுவதில் பிரியமுடையவர்கள். சதா சஞ்சாரி அப்படின்னு போட்டுக்கலாம். சமர்த்தர், சமர்த்தர்னா சாமர்த்தியசாலின்னு அர்த்தம். நன்கு பேசக்கூடியவர், சாதுரியமான பேச்சு, சாதுரியமான பேச்சு. எப்போதும் எப்போதும் உற்சாகமாக இருப்பவர், உற்சாகமாக இருப்பவர். செல்வம் அடைய முயற்சிப்பவர், செல்வம் அடைய முயற்சிப்பவர். வித்தைகளில் மேன்மை பெற்றவர், வித்தைகளில் மேன்மை பெற்றவர். நினைத்ததை சாதிக்க, நினைத்ததை சாதிக்க பல விதங்களில் செயல்படுபவர். நினைத்ததை சாதிக்க பல வழிகளில் செயல்படுபவர். ஸ்நானப்பிரியர், குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வெளியே போயிட்டு வந்தேன், குளிச்சுட்டா நல்லா இருக்கு, தூங்கி எந்திரிச்சேன், குளிச்சுட்டு வர்றேன், தூக்கம் வரலைங்க, குளிச்சுட்டு வந்து தூங்குறேன். இப்படி போக விருப்பம் மிக்கவர், போக விருப்பம் மிக்கவர். அது என்ன போகமாகவும் இருக்கலாம். பெண்கள் மீதான போகம், மது மீதான போகம், பணத்தின் மீதான அனுபவிப்பின் மீதான போகம், அப்படி எது மட்டும் இருக்கலாம். அப்படியே நல்ல என்ஜாய்ஃபுல்லான நபர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். மிருகசீரிஷத்தினுடைய பாதம் 1 எழுதிக்கிங்க. செல்வந்தர், திறமைச்சாலி, விசால புத்தி, விசால புத்தி. தேசாந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசாந்திரம்னா புதிய இடங்களுக்கு செல்ல விருப்பமுடையவர் அப்படின்னு எடுத்துக்கணும். தேசாந்திரின்னா புதிய இடங்கள், ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு அப்படி போறது தேசாந்திரி. ஆச்சார அனுஷ்டான குறைவு, ரூல்ஸை மதிக்கிறது தேவையில்ல. பிறர் பொருளை அடைய விருப்பம், பிறர் பொருளை அடைய விருப்பம். உடம்புல தோல் நோய்கள், தோல் நோய்கள். 2ஆம் பாதம்.
உண்மையை பேசுபவர், உண்மையுடன் பழகுபவர் அப்படின்னா சத்தியவான் அப்படின்னு போட்டுக்கலாமா? திறமைசாலி, திறமைசாலி, முன்கோபம் கொண்டவர், பெண்களுடன் அற்ப சந்தோஷத்திற்காக பழகுபவர், பெண்களிடம் அற்ப சந்தோஷத்திற்காக பழகுபவர். இதே பெண்ணாக இருந்தால் ஆண்களுடன் அற்ப சந்தோஷத்திற்காக பழகுபவர். சும்மா டேட்டிங் போகிறது, ஊர் சுற்றுறது, சினிமாவுக்கு போகிறது, சும்மா தொட்டு பேசுறது, இதுக்காகவே பொண்ணோட பழகிட்டு இருக்கிறது. இவங்க தான் எதிர்பாலினத்தரை பார்க்கும்போது தொட்டு தொட்டு பேசுகிற குணம் இருக்கும் பார்த்தீங்களா? அடித்து பேசுறது, தொட்டு பேசுறது, அதெல்லாம் அற்ப சந்தோஷம். 3ஆம் பாதம் சந்தோஷமாக வாழ்பவர், சந்தோஷி அப்படின்னு அர்த்தம். சந்தோஷின்னா சந்தோஷத்தோடயே இருப்பவர். ஆச்சார அனுஷ்டானம் பற்று உண்டு, ஆச்சார அனுஷ்டானம், ஆச்சார அனுஷ்டானம்னா ஒழுக்கமாக இருக்கிறது, அதை கடைபிடிக்கிறது, ஆன்மீகத்தில் சிறப்பாக இருக்கிறது, இதுதான் ஆச்சார அனுஷ்டானம். இப்போ ஆச்சார அனுஷ்டானம் பற்று இருக்குன்னா தெய்வீக ஆலய பூஜைகளில் பங்கு பெறுதலில் விருப்பம், பூஜை புனஸ்காரம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் பங்கு பெறுவதில் விருப்பம். சாது, சாதுவாக இருப்பார். சாதுன்னா என்னது? விட்டு கொடுத்தல், அமைதியாக இருத்தல், இதெல்லாம். 4வது பாதம் அவரும் சாது, 4வது பாதமும் சாதுவாக இருப்பார். திறமைசாலி, பிறர் மனதை புரிந்து கொள்பவர், திறமைசாலி, பிறர் மனதை புரிந்து கொள்பவர். தர்மவான், தான தர்மம் செய்பவர், தர்மவான், தான தர்மம் செய்பவர். சத்திய வாழ்க்கை, சத்திய வாழ்க்கை வாழ்பவர். பிடிவாத குணம் உண்டு, பிடிவாத குணம் உண்டு. சாதுவாக தான தர்மம் எல்லாம் பண்ணிட்டு பிறர் மனதை புரிஞ்சிட்டு இருந்தாலும் கூட, சத்திய நெறியோடு இருந்தாலும் கூட அவ்வப்போது காம குணம் மிகும், காம குணம் மிகும். ஏமாற்றுக்காரராக மாறிவிடுதல், ஏமாற்றுக்காரராக மாறிவிடுதல். நெஞ்சில் அழுத்தம் கொண்டவர், நெஞ்சழுத்தம் கொண்டவர், நெஞ்சழுத்தம். அந்த காமக்ரோதம்ல வருது பாருங்க, இந்த காமகுணம் பிடிவாதம் இது வந்துருச்சுன்னு சொன்னோம்னா ஏமாற்றுக்காரராகவும் மாறி விடுவார், அவ்வளவு நெஞ்சழுத்தம் மிக்கவர். இது மிருகசீரிஷத்தினுடைய பலன்கள் நண்பர்களே. அடுத்த நட்சத்திர பலனில் சந்திக்கலாம்.